வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபிங்கர் பிரிண்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சயின்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூரியா உருவாகும் இடம். யூரியாக்கான ஃபார்முலா CONH2 ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CONH2 ட்வைஸ் இல்லைன்னா NH2 C டபுள் பாண்ட் O அப்புறம் C டபுள் பாண்ட் O சரி NH2 சொல்லலாம் லாஸ்ட்டு NH2. இப்போ யூரியா மோஸ்ட்லி யூரியாங்கிறது உரம். யூரியா நம்ம வயிற்றில் எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரலில் தான் உருவாகும். யூரியா கல்லீரல் சிந்தசிஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின், பெண்களுக்கான நிலையான கருத்தடை முறை எது அப்படின்னு சொன்னாங்க. பெர்மனன்ட் மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னா டியூபக்டாமி அப்படிங்கிற டியூபக்டாமி இதெல்லாம் பெண்களுக்கு நிலையான கருத்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. வாசக்டாமி வந்து ஆண்களுக்கான நிலையான கருத்தடை. ஆண்களுக்கு வந்து ஆண் மேல் அப்படின்னு பார்த்தோம்னா வாசக்டாமி, ஃபீமேல் அப்படின்னா டியூபக்டாமி. இது 10th புக்ல இருக்கு. ஓகேங்களா, 10th புக்ல மாதவிடாய் சுழற்சி, பெண் இனப்பெருக்கம் அந்த டாபிக்ல இருக்கு. ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன், மேல் ரீப்ரொடக்ஷன், மாதவிடாய் சுழற்சி, இனப்பெருக்க ஹார்மோனு அது அந்த டாபிக்ல இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட், மைட்டாசிஸ் செல் பிரிதலின் போது செல்களை நடுநிலை கட்டத்தில் நிலைநிறுத்தி வைக்க உதவுவது எது? மைட்டாசிஸ் செல் பிரிதல்ல 3 வகை இருக்கு. மைட்டாசிஸ், மியாசிஸ், ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படி கூட சொல்லலாம். இப்போ இதில் மைட்டாசிஸ் செல் பிரிதலின் போது செல்களை நடுநிலை கட்டத்தில் நிலைநிறுத்தி வைக்க என்ன பயன்படுதுன்னா கால்சினின் அப்படிங்கிறது பயன்படுது. கால்சினின் ஆப்ஷன் டி ஆன்சர். கால்சினின் சொல்லலாம். கால்சினின் அதான் ஆப்ஷன் டி வந்து பயன்படுது. மைட்டாசிஸ் செல் பிரிதலின் போது செல்களை நடுநிலை கட்டத்தில் நிலைநிறுத்த கால்சினின் பயன்படுகிறது. இப்போ செல் பிரிதல் சாவரத்தில் செல் பிரிதல் இது 9th 10th புக்லேயே இருக்கு. மைட்டாசிஸ், மியாசிஸ் இதை படிச்சாவே நம்ம ஈஸியா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், கார்பன் டை ஆக்சைடை விட 20 மடங்கு அதிகமாக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் வாயு எது அப்படின்னா மீத்தேன் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. இப்போ மீத்தேன் பார்த்தோம்னா மீத்தேனுக்கு 4 வந்து CH4 மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமான வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் சேர்மம், கார்பனோட சேர்மம் அப்படின்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். CFCனா குளோரோஃப்ளோரோ கார்பன். இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வெளியே வரக்கூடிய சேர்மம். அடுத்து அம்மோனியா NH4 இது அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளாது. நைட்ரஜன் ஆக்சைடு NO2 அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளாது. அப்போ மீத்தேன் தான் அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அடுத்து தைராக்சினில் உள்ள அயோடினின் சதவீதம் எவ்வளோ? 70%. தைராக்சினில் உள்ள அயோடின் சதவீதம் 70% இருக்கு. The ratio of iodine, தைராக்சின், தைராய்டு, பாராதைராய்டு இங்க இருக்கும். அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் தைராய்டு. அதுக்கு கீழே பாராதார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். அப்போ தைராக்சின்ல அயோடின் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 70% இருக்கு, 3/4 இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பின்வருவற்றை எது வேதியியல் சிதைவு அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் வெதரிங் அப்படின்னா வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னா கார்பனேற்றம் தான் கெமிக்கல் வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனேற்றம் பரப்பு விரிசல் அதெல்லாம் பிசிக்கல்ல சொல்லலாம், உறைபனி இதெல்லாமே சொல்லலாம். ஆனா கார்பனேற்றம் தான் வேதியியல் மாற்றம், வேதியியல் சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. வேதியியல் சிதைவு கெமிக்கல் வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னா கார்பனேற்றம், கார்பனேஷன் அப்படின்னு சொல்லலாம். வான்வழி புகைப்படம் எடுக்கும் முறையை முதன்முதலில் பலூன் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1858. 1858 ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1858 ஏரியல் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி 1858 ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து உலக அளவில் உயிர் பன்மையில் இந்தியாவின் பங்களிப்பு இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் பயோடைவர்சிட்டி எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாருங்க. இதுல உலக அளவில் உயிர் பன்மையில் இந்தியாவின் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 8% சொல்லலாம். பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 8%. பயோடைவர்சிட்டி உலக அளவில் உயிர் பன்மையில் இந்தியாவின் சதவீதம். இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் பயோடைவர்சிட்டி இஸ் 8% சொல்லலாம். நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் டைகர் இந்தியாவில் புலிகள் காப்பகம் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். எப்போ புலிகள் காப்பக திட்டம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். காடுகள் பாதுகாப்பு தான் 1922 காடுகள் பாதுகாப்பு. அதுக்கு அடுத்த வருஷம் தான் புலிகள் பாதுகாப்பு. கொஸ்டின்ல வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் தான் கேட்கிறாங்க. டைகர் கன்சர்வேஷன் இல்ல டைகர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அப்போ 1973 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? காடுகள் பாதுகாப்புனா 1972 பாருங்க. அடுத்து புவியீர்ப்பு மாறிலியின் எஸ்ஐ அலகு. புவியீர்ப்பு மாறிலி ஆக்சுவலா என்னன்னா புவியீர்ப்பு விசைனா என்னன்னா புவியீர்ப்பு விசை நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு M1 × M2 நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தை விழும். அவற்றுக்கிடையேயான தொலைவினா 6 தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்திலும் இருக்கும். இதை ஈக்குவேட் பண்ணும்போது தான் F = கேபிட்டல் G சேர்ப்பாங்க.
m1 into m2 divided by r squared அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த g மட்டும் வச்சுட்டு அந்த சைடு போனோம்னா இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனோம்னா f into r squared divided by m1 into m2. அப்ப இதுக்கு யூனிட் பாருங்க, f க்கு என்ன யூனிட்? நியூட்டன். நியூட்டன் சொல்லலாம். r ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். கீழ மாஸ் m1 m2 இருக்கு. அப்ப கிலோகிராம் 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 ஸ்கொயர்டு. அப்ப கிலோகிராம் -2 னு வரும். ஓகேவா? கிலோகிராம் -2. அப்ப நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் சரி நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. இதான் புவியீர்ப்பு மாறிலி. இந்த புவியீர்ப்பு மாறிலியோட மதிப்பு பாருங்க, g is equal to 6.674 into 10 power -11 வரும். -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 புவியீர்ப்பு மாறிலியின் மதிப்பு. தமிழ்ல ஈர்ப்பியல் மாறிலியின் மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரூபி லேசர்ல இருந்து வெளிப்படும் ஒளியின் நிறம் என்ன? சிவப்பு நிறம் வரும். ரூபி லேசர்ல இருந்து சிவப்பு நிறம் தான் வரும். ரூபி லேசர்ல இருந்து வெளியிடப்படும் ஒளியின் நிறம் அப்படின்னா சிவப்பு நிறம் சொல்லலாம். அடுத்து ஒளி போட்டான் பெற்றிருப்பது. ஒளி போட்டான் லைட் போட்டான் ஹாஸ் ஆற்றல் மற்றும் சுழி ஓய்வு நிறை அப்படின்னு சொல்லலாம். ஆற்றல் மற்றும் சுழி ஓய்வு நிறை. ஆப்ஷன் ஏ. ஆற்றல் மட்டும் தான் இருக்கும், நிறை இருக்காது. அதாவது நிறை வந்து ஜீரோவா இருக்கும். அதான் சுழி ஓய்வு நிறைன்னு சொல்றோம். ஆற்றல் மட்டும்தான் இருக்கும். போட்டான்னா எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். போட்டான் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு குழி லென்ஸின் குவிய தூரம் 4 மீட்டர். குழி லென்ஸின் குவிய தூரம். குழி லென்ஸ்னா மைனஸ்ல வரும் பாத்துக்கோங்க. இதை ஈஸியா வச்சுக்கலாம். எப்போதுமே திறன் பொறுத்த வரைக்கும் குழி லென்ஸ்னா கான்கேவ். நம்ம ஃப்ரெண்டு கூட இருந்து குழி பறிச்சா நமக்கு மைனஸா? அப்ப குழி லென்ஸ்னா மைனஸ்ல தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? குழி லென்ஸ் அப்படின்னா மைனஸ். குழி லென்ஸ்னா மைனஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், மைனஸ்ல வரும். குவி லென்ஸ்னா பிளஸ்ல வரும். ஓகே, இங்க क्वेश्चनல குழி லென்ஸ் கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டு வரவே வராது. அடுத்து பாருங்க, குவிய தூரம் f கொடுத்துட்டாங்க. f வந்து 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு திறன் என்ன? திறனுக்கு ஃபார்முலா, லென்ஸின் திறனுக்கு ஃபார்முலா 1/f. அப்போ 1/4. ஏன்னா குழி லென்ஸ்னால மைனஸ் போடணும். மைனஸ் போட்டா 1/4 அப்படின்னா 0.25 டயாப்டர். இங்க குழி லென்ஸ்ங்கிறதுனால மைனஸ் கண்டிப்பா போடணும். அப்ப ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி. குழி லென்ஸ்னா லென்ஸின் திறன் மைனஸ்ல இருக்கணும். நமக்கு காசு குவிஞ்சா பிளஸ் தானே. அப்ப குவி லென்ஸ்னா லென்ஸின் திறன் பிளஸ்ல இருக்கும். இது ஞாபகம் வச்சாவே நீங்க போதும். ஓகே, அப்ப ஆப்ஷன் பி லென்ஸின் திறன் டயாப்டர். ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூலுக்கு சமம்? 1 கலோரி அப்படின்னா 4.186 ஜூல்னு சொல்லலாம். கிலோ ஜூல்னு சொல்லலாம் 4186 கிலோ ஜூல். கிலோனா 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆப்ஷன் வந்து ஒரு கலோரி என்பது 4.186 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கலோரி. சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் ஜியோகிராஃபிலையும் சொல்லுவாங்க, பிசிக்ஸ்லையும் சொல்லுவாங்க. இது லைட் ஃப்ரம் த சன் டேக்ஸ் டு ரீச் த எர்த். சூரிய ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடம் 20 வினாடி ஆகும். 8 நிமிடம் 20 வினாடி. சூரிய ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடம் 20 வினாடி. அடுத்து ஹெக்ஸாடெசிமல் என்ற தொகுப்பில் அடிப்படை எண் எது? ஹெக்ஸாடெசிமல்னா 16 தான் அடிப்படை எண் இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 16 இருக்கும். ஆக்டேன் அப்படின்னா 8 இருக்கும். வெறும் டெக்கேன் அப்படின்னா டெசிமல் அப்படின்னா 10 இருக்கும். பைனரி அப்படின்னா 2 இருக்கும். அப்ப ஹெக்ஸாடெசிமல்னா 16 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 1 டெஸ்லா equal to வெபர் மீட்டர் -2 அப்படின்னு சொல்லலாம். 1 டெஸ்லா equal to வெபர் மீட்டர் -2 அப்படின்னு சொல்லலாம். வெபர் மீட்டர் -2 அப்படின்னு சொல்லலாம். 1 டெஸ்லா வெபர் மீட்டர் -2 1 டெஸ்லா அப்படிங்கிறது. அப்ப டெஸ்லா அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். அதான் டெஸ்லா அப்படின்னு சொல்றது. அடுத்து ஒரு வானியல் அலகு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு, அதான் வானியல் அலகு. சூரியன், சன்னு, எர்த்து, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு, இதான் வானியல் அலகு. இது 1.496 ஆரம்பிக்கும். இது 10 power 11. இது 1ல ஆரம்பிச்சுக்கும். பவரும் 1ல ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். அப்ப ஈஸியா வச்சுக்கலாம். அடுத்து லைட் இயர்னா ஒளியாண்டுங்கிறது இது லைட் இயர். ஒளியாண்டுனா என்னன்னா
ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் கடக்கும் தொலைவு. அதை இங்க கொஸ்டின் கேட்கல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆப்ஷன்ல என்ன வேல்யூ அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 3x10⁸ ஒளியின் திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம், லைட்டோட வேகம். இங்க வானியல் அலகுன்னு கேட்கறாங்க. சூரியனுக்கு பூமிக்கு இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் வானியல் அலகு. அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. 1.496 × 10⁻11 மீட்டர். 1.496. அடுத்து 1 கிராம் நிறையுள்ள பொருளானது 1 கிராம் நிறையுள்ள பொருளானது முழுவதுமாக ஆற்றலாக மாற்றப்படும் போது அதன் மதிப்பு என்ன அப்படிங்கிறத பாருங்க. இதை சொல்றேன். 1 கிராம் நிறையுள்ள பொருளானது முழுவதும் ஆற்றலாக மாற்றப்படும் போது அதன் மதிப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் பாருங்க. இதுல 1 கிராம் நிறையுள்ள பொருளானது ஆற்றலாக மாற்றப்படும் போது, இப்போ மாஸ் அப்படின்னா 1 கிராம், இதை நம்ம கிலோகிராமா மாத்தணும்னா 10⁻³ கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 10⁻³ ஓகேவா? கிலோகிராமா மாத்தணும்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். அதனால 10⁻³ நான் எடுத்துக்கிறேன். நமக்கு தெரியும் ஐன்ஸ்டீன் ஃபார்முலா E = mc². மாஸ்ங்கிறது தெரியும். சீனா என்னங்க? சீனா ஒளியின் திசை வேகம். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே, அங்க சப்ஸ்டிட் பண்ணோம். எம்மோட வேல்யூ 10⁻³ அடுத்து சியோட வேல்யூ என்னங்க? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஹோல் ஸ்கொயர்டு. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 10⁻³ அப்படியே இருக்கும். 10⁻³ அப்படியே இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா × 9ன்னு வரும். × 10⁸ ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻16ன்னு வரும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 9 × 3, இங்க -3 இருக்கு, இங்க 16 இருக்கு. அப்ப என்ன வரும்? 10⁻13 தான் வரும். 13 ஜூல் அப்படின்னு வரும். அப்ப இதுல ஆப்ஷன் எங்க இருக்கு? 9 × 10⁻13 ஜூல். நிறைய பேர் இதை ஆன்சர் சொல்லுவாங்க, இது தப்பு. ஓகேவா? 10⁻13 தான் ஆன்சர் வரும். 1 கிராம் நிறையுள்ள பொருளானது முழுவதுமாக ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது 9 × 10⁻13 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். அணுமின் உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் என்ன? அணுமின் உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருள். இப்ப பாருங்க, பொதுவா அணுமின் உலையில என்ன பயன்படுத்துறாங்கன்னா யுரேனியம் 235. யுரேனியம்ல மொத்தம் 2 வகை இருக்குங்க. யுரேனியம்ல சொல்றேன், யுரேனியம்ல 238 இதான் இயற்கையா கிடைக்குது, நேச்சுரல் யுரேனியம். இதுல இருந்து 3 நியூட்ரானை நம்ம வெளியேற்றிட்டோம்னா அது யுரேனியம் 235 மாறும். இதுதான் அணுக்கரு உலையில பயன்படுத்துறாங்க. அணுக்கரு உலைனா யுரேனியம் 235. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இதான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னு சொல்லலாம். கான்சென்ட்ரேட்டட் யுரேனியம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை யுரேனியம்னா 238. இதுல 3 நியூட்ரானை வெளியேற்றிட்டோம்னா அது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னு மாறிடும். அப்புறம் சிகரெட் பற்ற வைப்பான்களில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது? நேம் தி அலாய் யூஸ்ட் இன் சிகரெட் லைட்டர்ஸ். சிகரெட் லைட்டர்ஸ்ல என்ன இருக்குன்னா மிஸ் உலோகம் இருக்கும். மிஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ் உலோகம். சிகரெட் பற்ற வைப்பான்களில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை மிஸ் உலோகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அதிக ஊடுருவும் திறன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த மோஸ்ட் பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ். ஏன்னா அதிக ஊடுருவும் திறன் மொத்தம் ஆல்பா, பீட்டா, காமா கதிர் இருக்கு. இப்போ ஆல்பா கதிரை விட பீட்டா கதிரை விட காமா கதிர் வந்து ஒளியின் திசை வேகத்திலே செல்லுமா? ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். மீட்டர்/செகண்ட் சொல்லலாம் யூனிட். ஓகேவா? மீட்டர்/செகண்ட். அப்போ ஒளியின் திசை வேகத்திலே செல்லும். அதனால இது அதிக வேகத்தில் போகும். அதிக வேகத்தில் செல்லக்கூடியது காமா கதிர். அடுத்து பீட்டா கதிர் என்ன பண்ணுன்னா ஒளியின் வேகத்துல 10ல் 1 மடங்கு தான் போகும். ஆல்பா கதிர் எப்படி வேகத்துல போகும் அப்படின்னா ஆல்பா கதிர் 20ல் 1 மடங்குல இருந்து 20ல் 9 மடங்கு வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை விட அது கம்மியா போகும். அப்ப அதிக வேகத்தில் செல்லக்கூடியது ஆல்பா, அதை விட அதிகம் பீட்டா, அதை விட அதிகம் காமா. காமா தான் ஒளியின் வேகத்தில் செல்லும். ஓகே, அந்த அதிக ஊடுருவும் தன்மை, வேகம்னாவே ஊடுருவி பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, அயனியாக்கும் ஆற்றல், அயானைசிங் பவர். அயானைசிங் பவர் யாருக்கு அதிகமா இருக்கும்? தமிழ்ல அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஆல்பாக்கு தான் அதிகமா இருக்கும், பீட்டாக்கு அதை விட கம்மியா இருக்கும், காமாக்கு அதை விட கம்மியா இருக்கும். ஓகே, அயனியாக்கும் ஆற்றல்லாம் இது அயனைசேஷன் தான். ஊடுருவும் திறன் பெனிட்ரேட்டிங் பவர்னா காமாக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இது ஒளியின் திசை வேகத்திலே செல்லும். ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹைட்ரஜன் அயனியின் செறிவை கண்டறிய பயன்படும் pH அளவீட்டை நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா SPL சோரன்சன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. சோரன்சன்
அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு டேனியல் நாட்டு வேதியியலாளர் எஸ்பிஎல் சோரன்சன். பிஹெச் கண்டுபிடிச்சவர் எஸ்பிஎல் சோரன்சன். பிஹெச் 7க்கு ஈக்குவலா இருந்தா நடுநிலை சொல்லலாம். நடுநிலை 7 விட அதிகமா இருந்தா பிஹெச் 7 விட அதிகமா இருந்தா காரம் அப்படின்னு சொல்லலாம். பிஹெச் 7 விட கம்மியா இருந்தா இது என்ன சொல்லலாம்? அமிலம். அமிலம்னா ஆசிட்னு சொல்லலாம். அமிலம். அப்ப பிஹெச் கண்டுபிடிச்சவர் யாரு? நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா எஸ்பிஎல் சோரன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் டேனியல் நாட்டு அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பெயர் இது பழைய கொஸ்டின்லயும் கேட்டிருந்தாங்க. அதை கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் ஆக்சலேட் எஸ்ஐ எக்ஸாம்லயும் அதை கேட்டிருந்தாங்க. இது ஃபிங்கர் பிரிண்ட் கொஸ்டின்ல. சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சலேட் தான் இருக்கும். அடுத்து மயக்க மருந்தாக பயன்படுவது எது? பயன்படும் சேர்மம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. மயக்க மருந்தாக பயன்படும் சேர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா டைஎத்தில் ஈத்தர். மயக்க மருந்தாக பயன்படுவது டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது C2H5O C2H5 இதுதான் டைஎத்தில். எத்தில்னா C2H5. டைஎத்தில்னா ரெண்டு சைடுமே இருக்கும். டைஎத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஎத்தில் ஈத்தர் தான் மயக்க மருந்தாக பயன்படுகிறது. அடுத்து கண்ணாடியுடன் வினைபுரியும். கண்ணாடியவே அரிக்குமா? கண்ணாடியே அரிக்கும். ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு HF ரொம்ப வலிமை மிகுந்த அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு கண்ணாடிக்குள்ள வச்சா கூட கண்ணாடியவே அரிச்சு காலி பண்ணிடும். கண்ணாடியவே அரிக்க வல்ல அமிலம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கண்ணாடியுடன் வினைபுரியும் வேதி சேர்மம். which one of the following reacts with glass? hydrogen fluoride. ஆப்ஷன் சி. அடுத்து சைட்டோக்ரோம் ஆக்சிடோசில் காணப்படும் கனிமம் எது அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோக்ரோம் ஆக்சிடோசில் காணப்படும் கனிமம் எது? சைட்டோக்ரோம் ஆக்சிடோசில் காணப்படும் கனிமம் அப்படின்னு பார்த்தோம்னா துத்தநாகம் அப்படின்னு சொல்லலாம். துத்தநாகம். சைட்டோக்ரோம் ஆக்சிடோசில் காணப்படும் கனிமம் துத்தநாகம். நெக்ஸ்ட் பச்சையம் பியின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது அப்படின்னு சொல்லலாம். பியின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் 55 இருக்கணும், ஹைட்ரஜன் 70 இருக்கணும். இது ரெண்டு இருந்தாவே அப்ப இதான் ஆன்சர். பச்சையத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு பச்சையம் பி, கரோட்டினாய்டு பி இல்ல குளோரோஃபில் பி அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோஃபில் பி இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு C55 H70 O6 N4 Mg. எம்ஜினா அந்த குளோரோஃபில்ல கண்டிப்பா மக்னீசியம் இருக்கும். அதான் பச்சையம் பியின் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பச்சையம் பியின் மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்து ஒரு தாவரத்தின் வயதை உறுதி செய்யும் பிரிவு எது அப்படின்னா ஏஜ் ஆஃப் ட்ரீ. ஏஜிங் ஆஃப் கார்பன், ரேடியோ கார்பன் கதிரியக்க கார்பன் கணக்கீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மரத்தை கட் பண்ணோம்னா மரத்துல நடுவுல வளைய மாதிரி இருக்கும், ரவுண்டா பிரவுன் கலர்ல இருக்கும். அதான் கார்பனின் வயது கணக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. C14 அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனின் வயது கணக்கு முறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிவப்பு ஆல்கா என்று அழைக்கப்படும் பாசிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரோடோபைசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு ஆல்கா என்று அழைக்கப்படும் பாசி அப்படின்னு பார்த்தோம்னா ரோடோபைசி. சிவப்பு ஆல்கா என்று அழைக்கப்படும் பாசி ரோடோபைசி சொல்லுவாங்க. which member of algae are called red algae அப்படின்னா ரோடோபைசி அப்படின்னு சொல்லுவாங்க. திரள் கனிக்கு எடுத்துக்காட்டு ஜாக் ஃப்ரூட் சொல்றாங்க. திரள் கனி அதிக கொட்டைகள் இருக்கும். அதாவது திரள் கனினா பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட் சொல்லுவாங்க. திரள் கனி. give an example for அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் சொல்லுவாங்க. பலாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்பைக் எந்த மஞ்சரி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைக் எந்த மஞ்சரி வகையை சார்ந்தது அப்படின்னா ரெசிமோஸ் வகையை சார்ந்தது. ஸ்பைக் எந்த மஞ்சரி வகையை சார்ந்தது அப்படின்னா ரெசிமோஸ் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொழுப்பு உற்பத்தி மையம் எந்த செல் நுண்ணுறுப்பில் அதிகம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்பு உற்பத்தி மையம் எந்த செல் நுண்ணுறுப்பில் அதிகம் காணப்படுகிறது? வழுவழுப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். வலுவழுப்பான ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லலாம். வலுவழுப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி வகைப்பாட்டியலின் தந்தை யார் தெரியும் நமக்கு? கரோலஸ் லின்னேயஸ். வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு பார்த்தோம்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லலாம். வகைப்பாட்டியலின் தந்தை இவர் தான், கரோலஸ் லின்னேயஸ். வாசோபிரசின் ஹார்மோன் குறைவினால் தோன்றும் நோய் இது தெரியும், முன்னாடியே பார்த்தோம். வாசோபிரசின் ஹார்மோன் வந்து பிட்யூட்டரியோட பின் கதுப்புல இருக்குன்னு பார்த்தோம். வாசோபிரசின் வந்து பிட்யூட்டரியின் பின் கதுப்புல இருக்கு. இது நீரை வந்து மீண்டும் உறிஞ்சுதலை ஏற்படுத்தும், நீரை செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது குறைபாட்டால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா இன்சுலின் குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய். இன்சுலின் இல்லைன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாசோபிரசின் ஹார்மோன் குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ECG எடுக்கப்படும் போது P அலையின் கால அளவு அப்படின்னா
0.1 வினாடி பி அலையின் கால அளவு பார்த்தோம்னா 0.1 வினாடி. இவ்வளவு வினாடிக்குள்ளேயே அது வந்து பி அலைகள் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இசிஜி எடுக்கும்போது. எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டிவைரஸ் மருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டோதைமிடின். எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டிவைரஸ் மருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டோதைமிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிட்டோதைமிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டிவைரஸ் மருந்து அசிட்டோதைமிடின். மனிதனில் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி என்னன்னா ஸ்பிக்மோமானோமீட்டர். 10th புக்லேயே இருக்கு. ரத்த அழுத்தத்தை கண்டறிய பயன்படும் கருவி. அதுல அப்போ சுகர் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சுகர் அப்படின்னா சர்க்கரை பார்த்தோம்னா 80 to 120 mm ஆஃப் Hg அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரத்த அழுத்தம் சொல்லலாம். பிளட் பிரஷர் 120 to 80 mm of Hg அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படுவது ஸ்பிக்மோமானோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 120 அப்படின்னா சிஸ்டோல், சுருங்கி இருக்கும் போது பிரஷர் அதிகமா இருக்கும். டயஸ்டோல், விரியும் போது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கும் போது பிரஷர் கம்மியா இருக்கும். அப்போ 120 to 80 தான் வரும். சுகரும் இதுவும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், பார்த்துக்கோங்க கரெக்டா. நெக்ஸ்ட், பருவமடைந்த பிறகு அதன் அளவில் சிறியதாகும் நிணநீர் உறுப்பை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. செலக்ட் லிம்பாய்ட் ஆர்கான் which becomes atrophy after puberty. பருவமடைந்த பிறகு சிறியதாகும் அப்படின்னா தைமஸ் தான் சிறியதாகும். பருவமடைந்த பிறகு அதோட அளவு வந்து சின்னதா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பருவமடைந்த பிறகு. அடுத்து, பெரும்பான்மையான செயற்கை பேஸ்மேக்கர்களில் ஆர்டிஃபிஷியல் பேஸ்மேக்கர்ல என்ன பயன்படுதுன்னா லித்தியம் பேட்டரிகள் பயன்படுது. ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் மேக்கர் சொல்லுவாங்க. பெருமையான செயற்கை ஃபேஸ் மேக்கர்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரி அப்படின்னா லித்தியம் பேட்டரி தான் அதிகமாக பயன்படுது. லித்தியம் LI அப்படின்னு சொல்லுவாங்க. மண்புழுவில் காணப்படும் இடப்பெயர்ச்சி உறுப்பு உடல் நுண்மொட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் நுண்மொட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, மனித உடலில் 46 குரோமோசோம் இருக்கணும். 23 ஜோடின்னு சொன்னா 23 ஜோடி இல்லைன்னா 46 குரோமோசோம் இருக்கணும். ஆனா மனித உடலில் சரி 45 குரோமோசோம்களுடன் காணப்பட்டால் அந்த இனத்துக்கு பேர் என்னன்னா டர்னரின் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்னரின் குறை கூட்டு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. டர்னர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க 45 குரோமோசோம் இருந்துச்சுன்னா. அடுத்து, புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு என்ன ஆகும்னா அதிகமாகும். இப்போ நிலநடுக்க பூமி வந்து ஜியாய்டு சேஃப்ல இருக்கும். ஜியாய்டுனா இது மாதிரி இருக்கும். ஜியாய்டு சேஃப்ல இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரம் அதிகமாக இருக்கும். அதனால புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்குன்னா 1/r² சொல்லுவாங்க. ஆரம் அதிகமாக இருந்தால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு கம்மியாக தான் இருக்கும். துருவ பகுதியில் போல்ல ஆரம் கம்மியாக இருக்கும். அதனால ஜியின் மதிப்பு இங்கே பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இங்கேயும் ஜியின் மதிப்பு அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1r² அப்படின்னு சொல்லலாம். அப்போ புவி சுழல்வது நின்று விட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு அதிகமாகும். சுழல்வது நின்றாவே அதிகமாகும் சொல்றாங்க. ஹைட்ரஜன் குண்டின் தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் 1H1 1H2 இதெல்லாம் இணைஞ்சு ஹீலியம் அணு உருவாகும் அப்படிங்கிறது. இது 10⁻7 கெல்வின்ல இருந்து 10⁻9 கெல்வின் வெப்பநிலையில சூரியன்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை நியூக்ளியர் ஃபியூசன் சொல்றாங்க, அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். அடுத்து, மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 98.4 ஃபாரன்ஹீட்ல இருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லுவாங்க. புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 98. அதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸ் சொல்லணும்னா 36.9 இல்லைனா 37 டிகிரி செல்சியஸ் சொல்லலாம். அப்போ ஆன்சர் சி சொல்லலாம். மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஆன்சர் சி. கீழ்கண்டவற்றில் எதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் கடத்து திறன் அதிகரிக்கிறது? வெப்பநிலை இன்க்ரீஸ் பண்ணா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா அதோட கண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதுனா குறைக்கடத்தினா செமிகண்டக்டர், சிலிக்கான் போன்ற செமிகண்டக்டர் குறைக்கடத்தி, சிலிக்கான், ஆர்சனிக் போன்ற குறைக்கடத்திகளில்
டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா கண்டக்டன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறைக்கடத்திகள் தான் ஆன்சர், செமிகண்டக்டர்ஸ். அடுத்து அர்சா மேஜர் என்பது நட்சத்திர கூட்டத்துக்கு இன்னொரு பேர் தான் அர்சா மேஜர். கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்சா மேஜர்னா நட்சத்திர கூட்டத்திற்கு இன்னொரு பேர் அர்சா மேஜர். பார்வை புலம் அதிகமாக இருப்பது, வைடு ரேஞ்ச் டு see the மேக்ஸிமம் ஏரியா எங்க இருக்குன்னா சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா என்ன லென்ஸ் பயன்படுதுன்னா குவி லென்ஸ் பயன்படுது, இல்ல குவி ஆடி அப்படின்னு சொல்லலாம், குவி ஆடி. அப்போ பார்வை புலம் அதிகமாக இருப்பது அப்படின்னா குவி ஆடி. குவி ஆடினா கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசிடிவி கேமரா சின்னதா இருக்கும், ஆனா கிளாஸ்ல யாரா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்வையிட்டோம். அப்ப சிசிடிவி கேமரா அதிக புலத்தை பார்வையிடுவது, அதிக பார்வை டு see the wide range of image, அதை பார்வையிடுறதுக்கு குவி ஆடி அப்படிதான் சொல்றாங்க. அடுத்து மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம் அப்படின்னா தாலியம். தாலியம் சொல்லலாம், எலிக்கொல்லியாவும் பயன்படும். தாலியம் வெள்ளை பாஸ்பரஸ் இது எல்லாமே எலிக்கொல்லியா பயன்படுது. அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. which one of the element is extremely poison அப்படின்னா தாலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலியம். கீழ்கண்ட எந்த சேர்மம் பல்குழியை சரி செய்ய CaF2 கால்சியம் புளோரைடு சொல்லுவாங்க. கால்சியம் புளோரைடு பற்பசையில் உள்ள தனிமம் அப்படின்னா புளூரின். பற்பசையில் உள்ள தனிமம் பல்குழியை சரி செய்ய பயன்படுவது CaF2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, பல் ரசக்கலவை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. பல் ரசக்கலவை டென்டல் அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்டல் அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா சில்வர் Ag, டின்னு, மெர்க்குரி இது 3 இருந்தா பல் ரசக்கலவை. பல்ல சரி செய்ய பயன்படுகிறது தான் பல் ரசக்கலவைன்னு சொல்லுவாங்க. அப்ப பற்குழியை சரி செய்ய கால்சியம் புளோரைடு, பல் ரசக்கலவைன்னு கேட்டா ஏஜினா சில்வர், டின்னு, மெர்க்குரினா பாதரசம். அடுத்து போடாக்ஸ் மிக்சர். போடாக்ஸ் கலவை என்பது எச்சேர்மமும் காப்பர் சல்பேட்டும் சேர்ந்த கலவை. இப்போ போடாக்ஸ் மிக்சர்னா கால்சியம் ஹைட்ராக்சைடும் CaOH ட்வைஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடும் காப்பர் சல்பேட்டும் சேர்ந்த கலவை. கொஸ்டின்ல காப்பர் சல்பேட் கொடுத்துட்டாங்க, அப்ப ஆப்ஷன் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். போடாக்ஸ் மிக்சர் பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது, ஃபங்கிசைட்ஸாக பயன்படுகிறது. போடாக்ஸ் மிக்சர். பாலித்தீன் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பாலித்தீன் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி டைட்டானியம் டெட்ராகுளோரைடு. பாலித்தீன் தயாரிக்க பயன்படுவது டைட்டானியம் டெட்ராகுளோரைடு, ஆப்ஷன் சி டைட்டானியம் டெட்ராகுளோரைடு பாலித்தீன் தயாரிக்க பயன்படுகிறது. சோடியம் பென்சோயேட்டின் பயன். சோடியம் பென்சோயேட் எங்க பயன்படுதுன்னா உணவு பாதுகாப்பான், ஃபுட் பிரசர்வேட்டிவ்ஸ், உணவுப் பொருள் பதப்படுத்த, உணவு பாதுகாப்பான், ஃபுட் பிரசர்வேட்டிவ்ஸாக பயன்படுது சோடியம் பென்சோயேட். அப்புறம் அசிட்டிக் அமிலமும் வினிகர், அசிட்டிக் அமிலம் இது எல்லாமே உணவுப் பொருள் பதப்படுத்த தான் பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டஸ் ஏ ஃபுட் பிரசர்வேட்டிவ்ஸ். அடுத்து முடி மற்றும் நகங்களில் உள்ள வேதிப்பொருள் என்னன்னா கெராட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. கெராட்டின் முடி மற்றும் நகங்களில் உள்ள வேதிப்பொருள் கெராட்டின். அடுத்து நெக்ஸ்ட் ஹிப்னான் என்னும் பெயரில் மனோவகிய மருந்தாக பயன்படும் சேர்மம் அசிட்டோஃபீனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப்னான் அப்படின்னா அசிட்டோஃபீனன். பி ஹிப்னான் அப்படின்னா அசிட்டோஃபீனன். ஹிப்னான் என்னும் பெயரில் மனோவகிய மருந்தாக பயன்படுவது, அதான் அந்த மனோவகிய மருந்து அப்படின்னா ட்ரக்காக பயன்படுவது, மயக்க மருந்தாக பயன்படுவது. அசிட்டோஃபீனோன் தான் மயக்க மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். வின்டர் கிரீன் எண்ணெய் என்பது இதோட கமர்ஷியல் நேம் ஆயில் ஆஃப் வின்டர் கிரீன் இஸ் மெத்தில் சாலிசிலேட்டுக்கு இன்னொரு பேர் தான். கமர்ஷியல் நேம் பார்த்தோம்னா வின்டர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தில் சாலிசிலேட்ஸ். வின்டர் கிரீன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெத்தில் சாலிசிலேட்ஸ், அதான் வின்டர் கிரீன் அப்படின்னு பேரு. குளிர் பிரதேசங்களில் உள்ள கார் ரேடியேட்டர்களில் நீர் உறையாமல் தடுக்க எத்திலின் கிளைக்கால் சேர்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த நீரோட உறைநிலையை குறைக்கிறதுக்காக தான் இந்த எத்திலின் கிளைக்கால் சேர்க்கப்படுகிறது. லோவரிங் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், இல்லைன்னா நீர் உறைஞ்சு ஐஸ் கட்டியா மாறிடும், அங்க குளிர்விப்பானாக நீர் பயன்படாது. அதனால தான் குளிர் பிரதேசங்களில் எத்திலின் கிளைக்கால சேர்க்கிறாங்க. இதை இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க, குளிர் பிரதேசங்களில் நீர் உறையாமல் இருக்க கார் ரேடியேட்டர்களில் சேர்க்கப்படும் வேதி சேர்மம் எது அப்படின்னா எத்திலின் கிளைக்கால். அப்படி கூட கேட்கலாம், கொஸ்டினை மாத்தி கூட கேட்கலாம். எத்திலின் கிளைக்கால் தான் சேர்க்கிறாங்க. அடுத்து நீர் வடிதலின் போது உருவாகும் திரவம் எது? பியோர்
தூய நீர் தான் உருவாகும். which liquid is formed during guttation அப்படின்னா நீர் வடிதலின் போது உருவாகும் திரவம் அப்படின்னா தூய நீர் பியூர் ஏர் தான், பியூர் வாட்டர் தான் உருவாகும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோவிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாலிப்டினம் எங்க இருக்குன்னா மாலிப்டினம் நைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து துத்தநாகம் எங்க இருக்கும் அப்படின்னா ஆக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சின். மெக்னீசியம் எங்க இருக்குன்னா பச்சையத்துல இருக்குன்னு சொல்லலாம், பச்சையம். சல்ஃபர் எங்க இருக்கும் அப்படின்னா மெத்தியோனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4 மாலிப்டினம் அப்படின்னா மெத்தியோனின். துத்தநாகம் அப்படின்னா துத்தநாகம் அப்படின்னா ஆக்சின் சொல்லலாம், ஆக்சின். இப்போ 2க்கு 3, அப்போ இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சல்ஃபர், சல்ஃபர்னா மெத்தியோனின், மெக்னீசியம்னா 1, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். சி, ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். குரோமோசோம் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் வால்டேயர். ஸ்கூல் புக்ல 10ஆம் புக்ல இருக்கு. குரோமோசோம், டிஎன்ஏ இதெல்லாமே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. குரோமோசோமை கண்டறிந்தவர் வால்டேயர், பேர் வச்சவர். The term chromosome was coined by Voltaire அப்படின்னு சொல்லலாம், வால்டேயர். லிட்மஸ் பேப்பர் இஸ் ஃப்ரம் which lichen? லிச்சன்னா லிச்சன் அப்படிங்கிறது என்ன? லைக்கன்கள். லைக்கன்னா ஆல்காவும் பூஞ்சையும் சேர்ந்த கூட்டுயிரி, இதுதான் லைக்கன்கள். ஆல்கே அண்ட் ஃபங்கை. இது லிட்மஸ் தாள் எந்த லைக்கன்கள் இருந்து பெறப்படுகிறதுனா ரூச்செல்லா மாண்டோகினி, ரூசெல்லா, ரோசெல்லா, ரூச்செல்லா, மாண்டோகினி அப்படிங்கிற லைக்கன்கள் இருந்து தயாரிக்கப்படுகிறது லிட்மஸ் பேப்பர். இந்த லிட்மஸ் பேப்பர் என்ன ஆகும்னா அமிலத்தை நீல லிட்மஸ் தாளை சிவப்பா மாற்றும். அமிலம் ஊத்துனா சிவப்பா மாற்றும். காரம்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமா மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லிட்மஸ் தாள் எந்த லைக்கன்ல இருந்து பெறப்படுகிறது? ரூச்செல்லா, மாண்டோகினி அப்படின்னு சொல்லலாம். பின் வருவனவற்றில் எது ஆர்கிபாக்டீரியம் அப்படின்னு சொல்லலாம். பின் வருவனவற்றில் எது ஆர்கிபாக்டீரியம் அப்படின்னா மெத்தனோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கிபாக்டீரியம்னா மெத்தனோபாக்டீரியம், அதான் ஆர்கிபாக்டீரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கிபாக்டீரியம் அப்படின்னா மெத்தனோபாக்டீரியம், மெத்தனோபாக்டீரியத்துக்கு இன்னொரு பேர் தான் ஆர்கிபாக்டீரியம் அப்படின்னு சொல்லலாம். செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, ஆனா இங்க செல்லின் ஆற்றல் நாணயம்னு கொடுத்துருக்காங்க. எனர்ஜி கரன்சி அப்படின்னா ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து ஆற்றல் குளுக்கோஸ் வந்து ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது, அதான் ஏடிபியாக சேமித்து வைக்கப்படுகிறது. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு C6H12O6 ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடையும் போது மொத்தம் 38 ஏடிபி வரும். ஏடிபி அந்த 4 படிநிலைகள் இருக்கும். சுவாசித்தல 4 படிநிலைகள், கிளைகாலிசிஸ், பைருவிக் அமில ஆக்சிடேட்டர் கார்பன் நீக்கம், கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, அது மாதிரி 4 படிநிலைகள்ல மொத்தம் 38 ஏடிபி உருவாகும். அதான் ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதான் எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்றாங்க. செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு பேரு. எனர்ஜி கரன்சினா ஆற்றல் நாணயம் அப்படிங்கிற பேரு. அடுத்து எருக்கு செடியில் காணப்படும் இலையமைவு. எருக்கு செடியில என்ன இலையமைவு இருக்குன்னா எதிர் இலையமைவு குறுக்கு மரக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி ஆப்போசிட் டிகாசேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் இலையமைவு குறுக்கு மறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் ஃபைலோடாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபவுண்ட் இன் எருக்குல இலையமைவு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர் இலையமைவு இல்லை குறுக்கு மறுக்கு இலையமைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பக்க வேர்கள் இவற்றிலிருந்து தோன்றுகின்றன அப்படின்னா பக்க வேர்கள் எதிலிருந்து தோன்றுகின்றன அப்படின்னா பெரிசைக்கிள் இருந்து தோன்றுகிறது. பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல் ரூட்ஸ் பக்கவாட்டு வேர்கள், லேட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ரத்தம் முறைதலுக்கு இது தேவையான விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் கே தான் ரத்தம் முறைதலில் ஹீமோர்ஹேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் முறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது. பிளட் கிளாட்டிங் ரத்தம் முறைதலில் முக்கிய பங்காற்றுவது கே. அடுத்து ஏ எதுக்கு பயன்படுதுன்னா மாலைக்க நோய் இதை சரி செய்ய பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். டி எலும்பின் கால்சியம் பலத்தை அதிகரிக்க செய்யுது, எலும்பின் பலத்தை அதிகரிக்க செய்யுது. ஈ குறைபாட்டினால மல்டித்தன்மை நோய் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லலாம். அடுத்து தூரப்பார்வை முக்கியமான கொஸ்டின் பாருங்க. தூரப்பார்வை சரி செய்ய பயன்படும் லென்ஸ். கிட்ட பார்வை அப்படின்னா குழி லென்ஸ் சொல்லலாம். கிட்ட பார்வைனா குழி லென்ஸ், தூர பார்வைனா குவி லென்ஸ். அப்ப ஆன்சர் வந்து குவி லென்ஸ் தான். மாத்தி குறிச்சிட்டேன். தூர பார்வையை சரி செய்தது குவி லென்ஸ் தான் ஆன்சர். தூர பார்வையை சரி செய்தது குழி லென்ஸ் கிடையாது, குவி லென்ஸ். கிட்ட பார்வைக்கு தான் கொஸ்டின்ல வந்து கிட்ட பார்வைனா குழி லென்ஸ்,
தூர பார்வைனா தூர பார்வை அப்படின்னா குவி லென்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? இதை ஷார்ட்கட்ல கூட சொல்லுவாங்க, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கிட்ட பார்வைனா குழி லென்ஸ், தூர பார்வைனா குவி லென்ஸ். அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? தூர பார்வை சரி செய்யும் பயன்படுத்தப்படும் லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பி தான் ஆன்சர். பி